எல்லாருடைய வாயும் பேசும், ஆனால் ஒரு சில பேருடைய வாழ்க்கை பேசும். நீ என்ன செஞ்சிருந்தாலுமே நீ உன் அப்பாட்ட தைரியமா வரலாம். உங்களோட அப்பா வந்து உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டார். நீ இந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே உன்னை கடவுள் நான் மனசுல நினைச்ச தப்பை சொல்லி இது இது இப்படிப்பட்ட மோசமான தப்பு பண்ணியிருந்தாலுமே உன் அப்பா மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் பயந்துட்டேன். இன்ன வரைக்கும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி, இந்த அனுபவத்தில் கூட சொல்கிறேன், நானும் கர்த்தரை எத்தனை விஷயத்தில் இன்னும் புரிஞ்சிக்காமல் இருப்பேன்னு அவரை நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு அவரை நேரடியாக பார்க்கும்போது தெரியும், நீங்கள் இப்படிப்பட்டவரா, நான் உங்களை இப்படியே அவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. எத்தனை மனம் திரும்புதல் நடக்கும்னு தெரியாது அந்த டைமில், கர்த்தரை முகமுகமாக சந்திக்கிற காலங்கள். அவருடைய அன்பு பரிசுத்தம், அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் இருப்பார், காண்டாகவும் இருப்பார்னு இல்லை. பிதா நல்லவர் என்பதை அனுபவபூர்வமாகவே அறிய 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 இயேசு அறிந்த விதமாய் அறியும் போது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தாலும் அந்த அனுபவபூர்வ அறிவு சொல்லும், இது அவரிடத்துலேருந்து வரல. இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தா எப்படி செயற்படுவாரோ அதே மாதிரி நான் சிந்தித்து செயற்படுவது தான் குமாரத்துவத்தில் வெளிப்படுவது, அந்த யாத அறிவில்.